சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை கேட்டறிந்த ராகுல் காந்தி பூரண குணமடைந்து வருவதாக தெரிவித்தார். இது பற்றி நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்கலாம். சஞ்சீவி, ராகுல் காந்தியின் அப்பல்லோ வருகை குறித்து சொல்லுங்க. ராஜலட்சுமி, அகில இந்திய காங்கிரஸ் அதாவது இளைய தலைவர் வைஸ் பிரசிடென்ட் ராகுல் காந்தி அவர்கள் சரியாக இன்று திடீரென எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்காக அப்போலோ மருத்துவமனைக்கு வந்திருந்தார். சரியாக 11:50 மணிக்கு உள்ளே சென்று கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உள்ளே மருத்துவர்களுடன் மூத்த அமைச்சர்களுடன் பேசி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகாக வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்தார். சந்தித்த போது குறிப்பாக 3 விஷயங்களை அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக முதலாவதாக ஐ சப்போர்ட், அதாவது ஆதரவு தெரிவிப்பதற்காக நானும் என்னுடைய தலைவர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி சார்பாகவும் நான் இங்கே வந்துள்ளேன் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது she is improving and I'm sure she will be all right, அதாவது அவங்க வந்து சரியாகி கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை மருத்துவர் குறிப்பிட்டதாக அவர் தெரிவித்தார். அதே போல மூன்றாவதாக இங்கு வரக்கூடிய வதந்திகளை பற்றி செய்தியாளர்களும் கேள்வி கேட்கும் பொழுது குறிப்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். give me all the energy, அதாவது என்னுடைய முழு சக்தியையும் அவர் சரியாவதற்காக தருகிறேன் என்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அரசியல் ரீதியில் ஒரு சரசரப்பு ஏற்பட்டதை கூற வேண்டும் என்று கூறலாம். இந்நிலையில் மற்ற கட்சி தலைவர்களும் கேட்கும் பொழுது வந்து இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தவிர மனித அபிமானம் உள்ள சந்திப்பு தவிர இதில் அரசியல் பேசுவதற்கான காரணம் எதுவும் கிடையாது என்ற விஷயத்தை வந்து மற்ற தலைவர்கள் குறிப்பிட்டார். ராஜலட்சுமி, சஞ்சீவி, இதுவரைக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை வந்து வெளிமாநில தலைவர்கள் யாரும் பார்க்க வராத நிலையில ராகுல் காந்தியின் இந்த சென்னை வருகை தமிழக அரசியல் வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுது? ராஜலட்சுமி, இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதாவது கிட்டத்தட்ட முதலாவது வாரம் வந்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருந்தார். அப்பொழுதும் வந்து அவர் மருத்துவர்களையும் சந்தித்தார். தமிழக முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் இப்பொழுது எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த இடத்திற்கு வருகை தந்து இன்று தமிழக முதலமைச்சரை பார்க்க வந்துள்ளார். உடல்நலத்தை பற்றி விசாரிக்க வந்தார். இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அரசியல் கட்சி தலைவர்கள் கூறும் கருத்து வந்து இது ஒரு மனித அபிமான அடிப்படையில் ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸில் வரக்கூடிய ஒரு சந்திப்பதானே தவிர இதில் அரசியல் என்ற விஷயத்தை உள்ளே இழுக்கக்கூடாது என்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இங்கே வந்து திமுக சார்பாக திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் வந்து ராகுல் காந்தி சந்திக்கவில்லை. இந்நிலையில் தமிழக முதலமைச்சரை சந்திப்பதற்காகவே இன்று டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்துள்ளார். அதனால் இந்த விஷயத்தை வந்து அரசியலை முற்றிலுமாக கலக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இது ஒரு ஹியூமனிடேரியன் பேசிஸ், அதாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே வந்து இந்த ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் தவிர இந்த விஷயத்தில் அரசியலை கலக்கக்கூடாது, இல்லை அரசியல் சுத்தமாக கிடையாது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதே போல ராகுல் காந்தி பேசும்போது கூட அரசியலுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை குறிப்பிட்டார் தவிர அரசியல் ரீதியான விஷயங்களை எதுவும் இந்த விஷயத்தில் குறிப்பிடவில்லை. குறிப்பாக ஒரு ஆதரவு தெரிவிப்பதற்காக நானும் வந்திருந்தேன், டெல்லியிலிருந்து புறப்பட்டு வந்தேன். அதே போல காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களும் அவர்களது ஆதரவு தெரிவித்தார் என்ற விஷயத்தை குறிப்பிட்டார் தவிர இந்த விஷயத்தில் அரசியல் பேசுவதற்கான அவசியம் எதுவும் இல்லை என்று காங்கிரஸ் தரப்பிலும் கூறப்படுகிறது. அதே போலதான் அதிமுக சார்பிலும் கூறப்படுகிறது. ராஜலட்சுமி.